நம்மாழ்வார் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினப்ப சில பேர் சாமியாரெல்லாம் கேட்டிருக்காங்க. இல்லவே இல்லை. இயற்கை விவசாயம் பண்றவங்க எல்லாருக்குமே அவர் ஒரு பெரிய முன்னோடி, ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், ஒரு அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட். கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு இயற்கை விவசாயத்துக்காக அவர் லைஃபையும் அர்ப்பணிச்சிருக்காரு. நிறைய ஆயிரக்கணக்கான விவசாயிகளை இயற்கையை நோக்கி வர வச்சிருக்காரு. ஒரு பக்கம் ரசாயன உரங்களை போடுங்க, டிராக்டர் யூஸ் பண்ணுங்கன்னு எல்லாரும் கெமிக்கல் ஃபார்மிங்கை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்க அந்த காலகட்டத்துல இல்லவே இல்லை, இயற்கை விவசாயம் தான் இதுக்கான ஒரே தீர்வு அப்படின்னு ஸ்ட்ராங்கா நம்பினாரு. நிலம் நம்ம தாய் மாதிரி. அந்த நிலத்துக்கு நீங்க கெமிக்கல்ஸ் போட்டீங்க அப்படின்னா நம்ம தாய்க்கு நம்ம டாக்ஸிக்கா இதை கொடுத்த மாதிரி அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கெல்லாம் சொல்லி இது தப்பு. ஏன் தப்புனா உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படிங்கிறத நம்பி அவர் நிறைய விஷயம் பேசியிருக்காரு. ஆனா இது எல்லாம் சாத்தியமாகணும்னா இயற்கை விவசாயத்துல மட்டும்தான் முடியும் அப்படின்னு நம்பி நம்ம மண்ணு நல்லா இருக்கணும், நம்ம செய்யற விவசாயி நல்லா இருக்கணும். ஏன்னா கெமிக்கல் ஃபார்மிங் வந்தோடனே நிறைய விவசாயிகள் வந்து நோய்வாய்ப்பட்டாங்க. நம்மளோட நிலமும் மலடாயிருச்சு. இது எல்லாமே மாறணுங்கிறதுக்காக வானகம், கரூர் மாவட்டத்துல வானகம்ன்ற ஒரு இடத்துல நம்மாழ்வார் ஈக்கலாஜிக்கல் ஃபவுண்டேஷன், அதாவது நம்மாழ்வார் உயிர் சூழல் நடுவம் அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தி 60,000 விவசாயிகளுக்கு மேல அவர் ட்ரெயின் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவரோட 88வது பிறந்த நாள். நம்ம பாரம்பரிய விதைகள் 100க்கும் மேற்பட்ட விதைகளை வந்து அவர் வந்து பாதுகாக்கவும் செஞ்சாரு.